श्रीमन्नूतनरङ्गनाथेत्राडब्दात्मविद्यालयम् श्रीमन्नूतनलक्ष्मणारेत्राट् सम्प्राप्ततुर्याश्रमम् श्रीवासेन्द्रकटाक्षसन्ततसुधा लक्ष्यात्मयोगाङ्क्षितम् श्रीमन्नूतनवागधीशयमिनं भक्त्याश्रयामो गुरुम् नव्यवागीशयोगीन्द्रहयास्य परसेविनम् ब्रह्मसम्पदम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्य गुणम् बुधाग्र्यम् नारायणाद्यैतुर्यकृपाभिषिक्तम् श्रीशेखरमाश्रयामः श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी न्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान् तद्वितेमनुगुणम् शिष्टता पूर्णमग्र्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमम् तम् तत्त्वस्थम् श्रीवराहम् यतिवरमनघम् देशिकम् संश्रयामि कल्याणावहमस्माकम् कारुण्यकलशाम्बुदेः प्रपद्ये रङ्गनाथस्य पदपङ्कजदल्लजम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्कियकेसरी वेदान्ताचार्यवर्यो मे समिधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये सम्यग्ज्ञायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदः नमो व्यासाय विष्णवे सारथ्यम् अर्जुनस्यादौ कुर्वन् गीतामृतं ददौ लोकत्रयोपकाराय तस्मै कृष्णात्मने नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये यत्पदाम्बोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषा वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम् श्रीरङ्गवीररघुपुङ्गववेदमौली कुर्वीरतीन्द्रकरुणापरिणामबोधम् शेषाचले सुचिरबोरितछात्रवृन्दम् சேஷாத்ரிநாதகுருவரியமகம் பிரபத்யே. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். கீதா பாஷ்யத்துல 9வது அத்தியாயத்துல 26 ஸ்லோகங்கள் நாம பார்த்திருக்கோம். இந்த 26 ஸ்லோகங்கள் வரைக்கும் ரெக்கார்டிங் எல்லாமே யூடியூப்ல அப்லோட் ஆயிருக்கு. நேற்றுக்கு ராத்திரி அந்த யூடியூப் அப்லோடோட லிங்க் இல்லாமல் பிளேலிஸ்ட் லிங்க் இல்லாமல் அடியன் அனுப்பிட்டேன். அந்த மாதிரி மற்ற கிளாஸோட ரெக்கார்டிங்ஸ் இல்லாமல் அப் டு டேட்டாக தான் இருக்கு எல்லாமே. இது வரைக்கும் 3 கிளாஸு 3 காலக்ஷேபங்கள் இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 3 காலக்ஷேபத்தினுடைய ரெக்கார்டிங்ஸும் அடியன் அனுப்பிச்சிட்டேன். கிளாஸினுடைய டைமிங்ஸ் எல்லாமும் அடியன் அந்த குரூப்ல போட்டிருக்கேன். அது பிரகாரம் படிப்படியாக மற்ற ரெக்கார்டிங்ஸ் எல்லாமும், அதாவது நேரடியா லைவ் கிளாஸ் இல்லாம வெறும் ரெக்கார்டிங்கா மட்டும் வரக்கூடியதான கிளாஸ் எல்லாம் அதெல்லாம் படிப்படியா அடியன் இந்த லீவ்ல கிரமமா ஆரம்பிக்கிறேன். டிப்ளமோ இன் வைஷ்ணவிசம்னு காலேஜோட பாடங்கள் அதெல்லாமும் கிரமமா ஆரம்பிச்சு அதுவும் தொடர்ந்து வரா மாதிரி பார்த்துக்கிறேன் அடியன். இப்போ 27வது ஸ்லோகத்தினுடைய அவதாரிக்கையை பார்க்கலாம். 9வது அத்தியாயத்தினுடைய 27வது ஸ்லோகம். யஸ்மாத் ஞானினாம் மகாத்மனாம் வாங்மனசா கோச்சரோயம் விசேஷः தஸ்மாத் त्वं च ज्ञानी भूत्वा उक्त लक्षण भक्ति भारावनिमिता आत्मीयः कांत आत्मीयः कीर्तन यातनार्चन प्रणामादिकं सततं कुर्वाणः लौकिकं वैदिकं च नित्यनैमित्तिकं कर्म च इत्थं कुर्वन्ति इत्याह भक्तिभार அவனமிதாந்தம் ஆத்மீயா. இது மேல பெருமாள் இந்த 27வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில அவதாரிகளை சொல்றார். முன்னாடி ஸ்லோகத்துல
அதாவது 26வது ஸ்லோகத்துல மகாத்மாக்களுடைய ஒழுக்கம், அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான பலன், அந்த பலனுடைய பெருமைகள், அந்த பிராபியமான வஸ்துவனுடைய லட்சணம், அதை ஆசிரியக்கூடியதுனால ஏற்படக்கூடிய சௌகரியம், இதெல்லாமே போன ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. இப்போ மகாத்மாக்களான ஞானிகளுக்கு வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான எம்பெருமானுடைய சிறப்புகள், வாங்மனசு அகோச்சரம், வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான எம்பெருமானுடைய பெருமைகள்லாம் என்னென்ன இருக்கு? அந்த வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான பெருமைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னால் பரமஞானியாக இருக்கக்கூடியதான குந்தியினுடைய பிள்ளையா இருக்கக்கூடியதான அர்ஜுனன் ஞானியினுடைய லட்சணங்களை எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு அந்த மகாத்மாக்கள் எப்படி இருப்பார்கள் என்று எப்படி சொல்லப்பட்டதோ அப்படியே அந்த மகாத்மாக்கள் எப்படியெல்லாம் இருப்பாளோ அதே மாதிரியே இருந்து கொண்டு எம்பெருமான் விஷயக்கமா எம்பெருமானுடைய யதாவஸ்திதமான ஸ்வரூபத்தையும் எம்பெருமானுடைய மகாத்மியத்தையும் அத்தியர்த்த பிரியத்துவேன அத்தியதிகம் பிரியமாக அதையெல்லாம் தெரிவித்துக் கொண்டு தன்னிடத்துல இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே எம்பெருமானிடத்துல சமர்ப்பித்து எம்பெருமான் விஷயமான சங்கீர்த்தனம், எம்பெருமான் விஷயமான நமஸ்காரங்கள், எம்பெருமான் விஷயமாக நாட்டியங்கள், எம்பெருமான் விஷயமாக பாட்டு, அது மட்டும் இல்ல அர்ச்சனம், பிரணாமம், இது மாதிரியாக எப்பொழுதும் செய்யக்கூடியவனாக எந்த எந்த கர்மாக்கள் பண்ணாலும், லௌகிக கர்மாக்கள், வைதிக கர்மாக்கள், நித்திய நைமித்திக கர்மாக்கள், எந்த கர்மாக்களை பண்ணாலும் அந்த கர்மாக்களை தனக்காகவும் அல்லது மற்றவர்களுக்காகவும் செய்யாமல் எப்பொழுதுமே எம்பெருமானுக்காக, இந்த எம்பெருமானுடைய பிரீத்திக்காக இந்த கர்மாக்களை செய்கின்றேன் அப்படின்ற அனுசந்தானத்தோட ஞானிகள் எப்பொழுதும் இப்படித்தான் செய்வார்கள், அதை போலவே நீயும் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல இந்த பக்தி யோகத்தை இதுக்கு மேல அர்ஜுனனுக்கு இந்த ஸ்லோகத்தினால இப்படிப்பட்டதான ஒரு அனுசந்தானத்தை அர்ஜுனன் ஞானிகளை போல பண்ணணும் அப்படின்றதான ஒரு விஷயத்த இந்த இடத்துல தெரிவிக்கிறார் பெருமாள். யஸ்மாத்து ஞானினாம் மகாத்மனாம் வாங்மனச அகோச்சரோயம் விசேஷா. யஸ்மாத்து எந்த காரணத்தினாலே ஞானினாம் ஞானிகளுக்கு. அடியேன் நம்ம இப்ப 9வது 27வது ஸ்லோகம் எத்கரோஷி யதஸ்நாசினே போன கிளாஸ் பத்திரம் பலம் புஷ்பம் அது முடிச்சோம் இல்லையா அடியேன்? ஆமா, 26 முடிச்சிட்டோம். இப்ப 27. ஆமா, 26 முடிச்சிட்டோம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். இப்ப 27. 27க்கான அவதாரிக்கை இது. யதஸ்நாசினுடைய முதல் அவதாரிக்கை, அந்த ஸ்லோகத்துக்கு மேல இருக்கக்கூடியதான அவதாரிக்கை. சரி சரி. யஸ்மாத்து ஞானினாம் மகாத்மனாம் ஞானிகளுக்கு, மகாத்மாக்களாக இருக்கக்கூடியதான ஞானிகளுக்கு வாங்மனச அகோச்சரோயம் விசேஷா, வாக்குக்கும் மனசிற்கும் எட்டாததாக இருக்கக்கூடியதான இந்த விசேஷமானது என்னை பற்றி அறிந்து கொள்ளக்கூடியதான விசேஷங்கள்.
எப்படி ஞானிகளுடைய பெருமைகள் இவ்வளோ அழகா பேசப்படுறதோ அதே மாதிரி தஸ்மாத்து அந்த விஷயத்த நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தஸ்மாத்து துவம்ச ஞானி பூத்வா அந்த காரணத்தினால நீயும் ஞானியாக மாறி உக்த லட்சண இதுவரைக்கும் எப்படி ஞானிகள் விஷயத்துல தெரிவிக்கப்பட்டதோ அதுபோல பக்தி பாராவணிதாந்தம் ஆத்மீயா கீர்த்தனம் அதாவது பக்தி வணங்குதல் நாட்டியமாடுதல் பாட்டு பாடுறது எல்லாமே எம்பெருமான் விஷயகமாவே இருக்கணும். கீர்த்தனம் அர்ச்சனம் பிரணாமம் சததம் குருவானகா எப்பொழுதும் எம்பெருமான் விஷயமான சிந்தனை மட்டுமே இருக்கணும். எது பண்ணாலும் எம்பெருமான் விஷயமான காரியமாகவே இருக்கும். லௌகிகம் வைதிகம் ச நித்திய நைமித்திகம் கர்மச்ச லௌகிகமான கர்மாக்கள் வைதிகமான கர்மாக்கள் நித்திய நைமித்திகமான கர்மாக்கள் எதுவாக இருந்தாலும் மற்றவர்களுக்காகவோ தனக்காகவோ செய்யாமல் எப்பொழுதுமே எம்பெருமானுடைய விஷய பிரீத்தி எம்பெருமான் விஷயமான ஒரு பிரீத்திக்காக எம்பெருமானுடைய பிரீத்தி விஷயமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே மாதிரி நீயும் இருக்கணும். யத்கரோஷி யதஸ்நாசி யஜ்ஜுகோஷி ததாசி யத் யத்தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம். யத்கரோஷி யதஸ்நாசி யஜ்ஜுகோஷி ததாசி யத் யத்தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம். கௌந்தேய குந்தி புத்திரன், அதனால கௌந்தேயன்னு கூப்பிடுறார். எத் கரோஷி லோகத்துல நாம ஜீவித்திருப்பதற்காக எந்தெந்த லௌகிக காரியத்தை பண்றோமோ எதஷ்நாசி உயிர் வாழ்வதற்காக எதெல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றோமோ வேதத்துல சொல்லப்பட்டபடி ஜுகோஷி எந்தெந்த மாதிரியான ஹோம காரியத்தை பண்ணிட்டு இருக்கோமோ ததாசி எந்தெந்த தானங்களை எந்தெந்த மாதிரியான தானங்களை பண்ணிட்டு இருக்கோமோ தபஸ்யசி எந்தெந்த மாதிரியான தபசுகளை செய்து கொண்டு இருக்கின்றோமோ. ஒரே ஒரு நிமிஷம். எந்தெந்த மாதிரியான தபசுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ தத்குருஷ்வ அதை செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? மதர்ப்பணம் எனக்கு அர்ப்பணமாக என்னிடத்திலே அர்ப்பணம் செய்வதாக நீ செய்ய வேண்டும். யத்கரோஷி யதஸ்நாசி யஜ்ஜுகோஷி ததாசியத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம். அந்த காரியங்கள் எல்லாத்தையும் எம்பெருமானுக்கு அர்ப்பணம் செய்யக்கூடியதாக இருக்கணும். மறுபடியும் ஏதோ இன்டர்நெட் ப்ராப்ளம், க்ஷமிக்கணும். பாஷ்யக்கார் பங்கி பாருங்கோ. யத் தேகயாத்திர அசேஷபூதம் லௌகிகம் கர்ம கரோஷி யச்ச தேகதாரணாய அஷ்னாசி யச்ச யச்ச வைதிகம் ஹோமதான தப பிரபிருத்தி நித்திய நைமித்திகம் கர்ம கரோஷி தத் சர்வம் மதர்ப்பணம் குருஷ்வ அர்ப்பயத இத்யர்ப்பணம். சரி. எது தேகயாத்திர அசேஷபூதம் லௌகிகம் கர்ம கரோஷி. தேக யாத்திரை பண்ணும், இந்த லோகத்துல வாழணும்,
சரீரம் விழுமளவு நம்ம வாழணும். வாழறதுக்காக என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு காரியம் பண்ணித்தான் ஆகணும். காரியமே பண்ணாமல் இருப்பதுன்றது நடக்காது. நான் எந்த விதமான காரியமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா லௌகிக கர்மாக்களை நாம பண்ணாம ஜீவித்திருக்க முடியாது. வைதிக ஜீவனம் லௌகிக ஜீவனம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. நான் வெறும் வைதிக ஜீவனத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன், லௌகிகமா ஜீவனத்தை நான் பார்க்க மாட்டேன்னா குடும்பத்தை நடத்த முடியாது. வைதிகமான ஜீவனம்னா நான் பெருமாள் திருவாராதனம் பண்றேன், அனுஷ்டானங்களை பார்த்துட்டு இருக்கேன், அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஜீவனம் பண்ண முடியாது. அந்த நாள்ல அடியன் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்லை. அந்த மாதிரி அடியன் பார்த்ததில்லை, அடியன் கேள்விதான் பட்டிருக்கேன். மிகப்பெரிய மகான்கள், நாவல் பாக்கத்துல ஐயாத் சுவாமி போன்ற மிகப்பெரிய மகான்கள் காலக்ஷேபம் சாதிப்பா. அனாவசியமா அந்த சன்னதி தெருவை விட்டு கூட வெளில வரமாட்டார் அவர். கைனி காட்டுலாம் காத்தால போயிடுறதுல கூட விட்டு விட்டு தான் கேக்குறது அடியேன். சுவாமி நிறைய கட்டார் தான் அந்த ஒரு சுவாமி நிறைய விட்டு விட்டு வருது சுவாமி. அது ஏதோ இன்டர்நெட் ப்ராப்ளமா இருக்கு போல் இருக்கு. இது நான் என்ன பண்றது? அந்த பங்கி வாசிச்சதுக்கு அப்புறமே சரியா வரல சுவாமி. இப்ப பாருங்க, எது தேக யாத்திர அசேஷபூதம் லௌகிகம் கர்ம கரோஷி. இது தெரியறதா? இந்த நாவல் பக்தி பாக்க சுவாமி ஏதோ சொன்னீங்க அடியேன். அடியன் நாவல் பாக்கம் சுவாமி ஐயாத் சுவாமி அவெல்லாம் வந்து வைராக்கியசாலிகள். அனாவசியமா ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு பிரயாணங்கள்லாம் வச்சுக்க மாட்டான். சில பல காரணங்களுக்காக பிரயாணங்களே பண்ண மாட்டா. அவெல்லாம் ஓரிடத்துல இருப்பா. அவளை தேடி சிஷ்யாக்கள்லாம் போய் வாசிப்பான். கிட்டத்தட்ட 500 சிஷ்யாக்களுக்கு மேலாம் வாசிச்சிருக்கான். பெரிய இன்னைக்கு இருக்கக்கூடியதான பெரிய பெரிய மகான்கள்லாம் அவருடைய சிஷ்யர்கள் தான். அதாவது எக்கச்சக்க பேர் இன்னைக்கு இருக்கக்கூடியதான அவருடைய பரம்பரையில வந்தவர் தான். இப்ப அடியன்லாம் அவருடைய சிஷ்ய பரம்பரையில வந்தவர் தான். அவர் அடியனுக்கு பிராச்சாரியன். இப்போ ஒரு பக்கம் பார்த்தால் காணிம்பாக்கம் சுவாமி அவர்கிட்ட வாசிச்சவர், ஒரு பக்கம் வளையப்பேட்டை சுவாமியும் அவர்கிட்ட வாசிச்சவர். அதனால எல்லாருக்குமே அவர் தான் வந்து ஆச்சாரியன். அந்த பரம்பரையில வந்தவாள் தான் இன்னைக்கு சாஸ்திர சம்ரக்ஷண லோகத்துல இருக்கவே முடியும். அப்படிப்பட்டவா என்ன பண்ணுவா? எது மேலேயும் அவளுக்கு பிரீத்தியே கிடையாது. அவ வெறுமைதான் இருப்பா. அவ நித்தியபடி அனுஷ்டானங்கள் தான் அவள். பெரிய வைராக்கியசாலி. அதனால கார்த்தால எழுந்ததுல இருந்து அனுஷ்டானங்கள் தான் ராத்திரி பரியந்தம். அப்படி ராத்திரி பெருமாளுக்கு பரியங்காசனம் சமர்ப்பிக்கிற வரைக்கும் அவ அப்படி இருப்பா. அவ்வளவு வைராக்கியசீலர்களா இருப்பா. அந்த அளவுக்கு அனுஷ்டானம் பாடம் காலக்ஷேபம், அனுஷ்டானம் பாடம் காலக்ஷேபம் இப்படியே போகும் ஜீவனம். அப்ப என்ன பண்ணுவோம்னா, சாப்பாடுக்கு என்ன வழி? சாப்பிடணுமோ இல்லையோ, லௌகிகமான கர்மாக்களை பண்ணணுமோ இல்லையோ, அந்த கர்மாக்கு என்ன வழி? அதுக்கு என்ன காரியம்? வெறுமை இப்படியே வந்து படிக்கிற பசங்களும் இது கிடையாது. பெரியவா அதாவது பெரிய பெரிய ஃபீஸ் கட்டி படிக்கிற பசங்கள்லாம் கிடையாது. அவன் எல்லாமும் சாதாரணமானவாதான் சாஸ்திரம் வந்து வாசிக்கிறான். அப்போ என்ன பண்ணுவாளாம், அவாத்துல இருக்கக்கூடியவாள் அந்த மாமி வெளியிலேருந்து வந்து சுவாமியின் இடத்துல சமாசன வரண்யாசாதிகள்லாம் பண்ணிக்கக்கூடிய சிஷ்யால் இடத்துல பிரார்த்தித்து அவ பெருமாள் திருவாராதனத்துக்குன்னு சில விஷயங்களை பெற்றுக்கொள்வார்கள். பெருமாள் திருவாராதனத்துக்குன்னு பெற்றுக்கொள்ளக்கூடியதான விஷயங்கள்ல சிஷ்யாக்கள் என்ன பண்ணுவா, அந்தந்த ஆத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே வாங்கி கொடுப்பாளாம். அப்போ அவர் எந்த கர்மாக்களையும் தனியா பிரார்த்திக்கல. ஏன் அப்படின்னா, அவர் மதர்ப்பணம் பெருமாளுடைய காரியத்துக்காக பண்ணக்கூடியதான கர்மாக்களை அவர் பண்றார். பெருமாள் அவருடைய காரியங்களை பெருமாள் பார்த்துக்கிறார். அவர் யாருக்கிட்டையும் போய் கேட்கல, எதுவும் பண்ணல. அவருடைய வேலை கார்த்தால ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம், மத்தியானம் கீதா பாஷ்யம், திருப்பி ஸ்ரீமத் சாரம், திருப்பி மற்ற பகவத் விஷயம், இப்படியே தான் காலக்ஷேபங்கள். வேற எதுவுமே கிடையாது. ஒரு பக்கம் நியாய பாடம், ஒரு பக்கம் வேதாந்த பாடம். ஒரு ஆத்துல இருக்கக்கூடிய குட்டி குட்டி பசங்களுக்கு எல்லாம் வளையப்பேட்டை சுவாமி சொல்லுவார் ரொம்ப அழகா. சாயங்காலம் இப்போ வளையப்பேட்டை சுவாமிக்கு எல்லாம் 7-8 வயசு. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாராம், சாகித்ய பாடங்கள்லாம் சொல்லணுமா. குட்டி குட்டி பசங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டு வந்தா வாசத்தினையில உக்காந்துட்டு அவர்
சாயங்காலத்துல சாகித்ய பாடங்கள்லாம் சொல்லி கொடுப்பாராம். ராமோதந்தம்லாம் நான் சுவாமி கிட்ட தான் வாசிச்சேன் அப்படின்னு. அந்த மாதிரி அவள்லாம் இருந்தா. எதுக்கு சொல்றேன்? எது தேக யாத்திரை அசேஷபூதம் லௌகிகம் கர்ம கரோஷி. தேக யாத்திரை தேவை, அதை விட முடியாது, அதை பண்ணித்தான் ஆகணும். ஜீவனத்திற்கு என்ன தேவையோ அந்த காரியங்களை பண்ணித்தான் ஆகணும். எத் கரோஷி, அந்த காரியத்தை, எந்த காரியத்தை நீ தேக யாத்திரைக்காக செய்யறியோ, எச்ச தேகதாரனாய அஸ்னாசி, சாப்பிடணும், சாப்பிடாம ஜீவித்து இருக்க முடியாது. எத்தனை நாளைக்கு பட்னியா இருக்க முடியும்? சாப்பிட்டாதான் பாடம் சொல்ல முடியும். எது எச்ச தேகதாரனாய அஸ்னாசி, தேகத்தை தரிக்கணும். தேகத்தை தரித்தால் ஏதாவது சாப்பிடணும், சாப்பிடாம இருக்க முடியாது. எச்ச வைதிகம், ஹோமாதிக்கம் பண்ணணும். வைஸ்வதேவாந்தம் பிரதிதினம் கிரகஸ்தன் பண்ணிதான் ஆகணும். இன்னைக்கு பண்றது இல்லை யாரும், ஆனா பண்ணிதான் ஆகணும். இன்னைக்கு பெரியவாள்லாம் பண்ணிட்டு இருக்கா. அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல வரவா யாரோ சில பேர் பண்றா. அதுக்கப்புறம் பல பேர் பண்றது இல்லை இன்னைக்கு காலகட்டத்துல. ஸ்ரீமரைசிங்கர் அக்னிஹோத்ராதிகள்லாம் பண்ணிட்டு தான் இந்த பட்டத்துக்கு வந்திருக்காரு. பிரதிதினம் அக்னிஹோத்ரி. அக்னிஹோத்திரம் பிரதிதினம் பண்றதெல்லாம் அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ சிரமம். ஆனா அவள்லாம் அப்படித்தான் பண்ணியிருக்கா. நம்ம கண் முன்னாடியே ஒருத்தர் இருக்கார் பட்டத்துல, இன்னைக்கு 46ஆம் பட்டத்துல இருக்கார். பட்டத்துக்கு வர முதல் நாள் வரைக்கும் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு தான் வந்திருக்கார். எச்ச வைதிகம் ஹோம தான தப பிரபிருத்தி. வைதிகமா இருக்கக்கூடியதான ஹோமம் தானம் தபஸ், இதான் வைதிகம்னு சொல்லிட்டு ஹோமம் தானம் தபஸ் சொல்றாருன்னா வைதிகமான காரியங்கள் இதெல்லாம். தானமும் வைதிகமான காரியம். நித்திய நைமித்திகம் கர்மச்ச, நித்திய கர்மா நைமித்திய கர்மா முன்னாடியே அத்தியாயங்கள்ல பார்த்திருக்கோம். நித்திய கர்மான்றது சந்தியாவந்தனாதிகள்லாம் நித்திய கர்மா. நைமித்திக கர்மான்றது இந்த தர்ஷபூர்ண மாச தர்ப்பணாதிகள்லாம் நைமித்திக கர்மா. தற்சர்வம் மதர்ப்பணம் குருஷ்வ, அது எல்லாமே மதர்ப்பணம் குருஷ்வ. அதனாலதான் எந்த விதமான கர்மாக்கள் பண்ணாலும் நாம என்ன பண்றோம்? ஸ்வயமேவ காரியதி ஸ்வயமேவ காரித்தவான் அப்படின்னு சாத்விக தியாகங்களோட பண்றோம். சாத்விக தியாகங்கள் இல்லாமல் எந்த விதமான கர்மாக்களையும் இந்த சிஷ்டர்கள், வைதிக பிரக்கிரியையே அறிந்தவர்கள் இப்படித்தான் கர்மாக்களை அனுஷ்டிக்கிறாளோ தவிர பெருமாளை நினைக்காமல் எந்த விதமான காரியங்களையும் பண்றது இல்லை. அத்தியாத்ம சாஸ்திரத்தை வாசிக்கிறவா அடியோட அந்த காரியங்கள்ல ஈடுபட மாட்டா. தற்சர்வம் மதர்ப்பணம் குருஷ்வ. அர்ப்பணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்ப்பியத்தே ஈத்தி அர்ப்பணம். அவனிடத்துல அர்ப்பணிக்கணும். எல்லாத்தையுமே கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அதனால வினா துவத் சங்கல்பாத்து விஷகிரீஷ அனுரப்பி நச்சலத்தே, அணு கூட அசையாது அவன் இல்லாம. அப்போ அவனிடத்துல சமர்ப்பிக்கணும். சர்வசிய லௌகிகசிய வைதிகசிய ச கர்மணः கர்த்திருவம் போக்திருத்வம் ஆராத்தியத்துவம் ச யதா மயி சமர்ப்பிதம் பவதி ததா குரு. ஞானிகள்லாம் இப்படித்தான் பண்றா. வைதிகமான கர்மாவா இருந்தாலும் சரி, லௌகிகமான கர்மாக்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய கர்த்திருவம் நான் செய்கிறேன் அப்படின்றது, நான் செய்கிறேன்றது இல்லாமல் எனக்குள்ள இருக்கக்கூடிய பகவான் அதை நடத்தி கொள்கின்றான். பெருமாள் நடத்திக்கிறான் எல்லாத்தையும், நானா பண்றேன், பெருமாள் நடத்திக்கிறான். போக்திருத்தம், பெருமாள் அனுபவிக்கிறான், எல்லாத்தையும் அனுபவிக்கும்படியாக செய்கிறான். இந்த பலனை நான் நன்றாக அனுபவிக்கின்றேன். பெருமாள் நடத்திக்கிறான் எல்லாத்தையும், நானா நடத்திக்கிறேன். பெருமாள் நான் நடத்தல, எதையும் நான் அனுபவிக்கல, எல்லாத்தையும் பெருமாள் நடத்தி கொள்கிறான். ஆராத்தியத்துவம், பெருமாள் ஆராதிக்கிற, நித்தியபடி ஆராதிக்கிற பெருமாள் அப்படி தன்னை ஆராதித்துக் கொள்கிறான். ஆனா ஆராதனம் பண்றேன். நித்தியபடி பெருமாளை திருவாராதனம் பண்ணி பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில போனோம்னு ஒரு பிரக்கிரியை வச்சுட்டு இருக்கோம். அடியன் ஆத்துல இல்லைன்னாலும், இப்போ அடியன் ஆத்துல இருக்கேன், வெறுமை இருக்கும், அதனால 10-10:30 மணி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். அடியன் ஆத்துல இல்லைன்னாலும் அந்த காரியம் ஏதோ ஒண்ணு நடந்துரும். அடியன் கேட்கல சுவாமி. கேட்கல சுவாமி. கேட்கல சுவாமி. அது ஒரே பிரேக்கர்து ஒரே ஒரு நிமிஷம். சுவாமி அடியே அது ஏதோ இன்டர்நெட் ஃபால்ட்டு. நான் என்ன பண்ணுவேன்?
சுவாமி ரவுட்டரை ஒரு தடவை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி பாருங்களேன். ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணா வேற அஹ், பேசலாம் கேக்குது சுவாமி. பாடும் மண்ணுக்கு தான் கேட்கல. ஹேங் ஆனாலும் அப்படி இருக்கும் சுவாமி. எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன்னு வந்து சொல்லிட்டு தான் போனான். 1500 பணமும் வாங்கிட்டு போனான். சுவாமி நான் ஃபேன் பக்கத்துல இருக்கோ? நான் ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஃபேனே இல்லையே. ஒருவேளை ஏசி ஆஃப் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், வெளியில போய் உட்காந்துக்கிறேன். இப்ப கிளீனா கேக்குறது சுவாமி. அப்படியா? இதெல்லாம் இப்ப பேசுறதெல்லாம் கேட்கறது இப்ப சுவாமி. கிளீனா கேக்குறது. கேக்குறது நீங்க பாடும் ஓ, மண்ணுச்சே கேட்கல. அப்படியா? நான் பாடம் நடத்துறது சிரமமா இருக்கு போல் இருக்கு. அதுக்கே இன்டர்நெட்டுக்கு பாடம் நடத்தாதேன்றது போல் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் ஏசி ஆஃப் பண்ணிட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இருங்க அப்படியே. ஐயோ, வயசாயிட்டா உட்கார்ந்தா ஏந்துக்க முடியல, ஏந்தா உட்கார முடியல. நாங்கெல்லாம் என்ன பண்றது? நீங்களே அப்படி இல்ல, சொல்லிடுறாக்கா? சிரமமா இருக்கு. சிரமமா தான் இருக்கு. சிரமமா இருக்கு. அதனால இல்லைன்னா நீங்க மீராமான் ரொம்ப மாதிரி சின்ன டெய்லி ஏதாவது மீராமான் மாதிரி டெய்லி ஏதாவது யோகா எல்லாம் பண்ணா கூட பரவாயில்ல. வெறுமனே உட்கார்ந்துட்டு இருக்குமா? சரி, பெருமாளை 4 வாட்டி சேவிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. அப்புறம் தானே மத்த எல்லாம் சாங்கோபங்கமா சேவிக்கிறதுன்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம். அதனால சரி போட்டேன். இப்போ கதவெல்லாம் திறந்துட்டேன். இப்ப கேக்குறதா பாருங்க. ஆரம்பிக்கிறேன். சமைக்கணும். கர்த்தத்துவம் சர்வஸ்ய போகத்துவம். அதான் சர்வஸ்ய லௌகிகஸ்ய வைதிகஸ்ய ச கர்மணः கர்த்திருவம் போக்திருத்துவம் ஆராத்தியத்துவம், பெருமாளை ஆராதிக்கிறது, நன்றாக பெருமாளை ஆராதிக்கிறது. இது எல்லாமே என்னுடைய பிரீத்திக்காக நான் ஆராதனம் பண்ணுகிறேன் அப்படின்றது இல்லாம பெருமாள் திருவுள்ளம் உகப்பிற்காக நான் ஆராதனம் பண்றேன் அப்படின்னு யதா மயி சமர்ப்பிதம் பவதி, எப்படி நான் அதாவது எப்படி என்னிடத்துல சமர்ப்பிக்கணுமோ, அதாவது எல்லா கர்மாக்களும் பெருமாளிடத்தில் தான் சமர்ப்பிக்கணும். கர்மண்யேவாதிகாரஸ்தே, பெருமாளிடத்தில் தான் எல்லாத்தையுமே சமர்ப்பிக்கணும். ததா குரு, அந்த மாதிரி நீ பண்ணு. சுவாமி, நான் கர்மாவை பண்றேன், நான் ஏன் பெருமாள் விஷயத்துல சமர்ப்பிக்கணும்? கர்த்திருவம் மமதீனம், போக்திருத்தம் மமதீனம். எஷ்ட கர்த்தா போதி சயவ போக்தா போதி. எவனொருவன் கர்த்தாவாக இருக்கிறவனோ அவன் தான் போக்தாவா இருக்க முடியும். காரியத்தை நான் பண்றேன், அதனால நான் போக்தாவா இருக்கேன். கர்த்திருவம் எப்படி பரமாத்மா அதீனமா இருக்கும், போக்திருத்தம் எப்படி பரமாத்மா அதீனமா இருக்கும்? என்ன அதீனமா தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஏததுக்கம் பவதி. அதுக்கு பதில் சொல்றார். ஏன்னா இந்த இடத்துல வரக்கூடியதான கேள்விகள் அதெல்லாம், அந்த கேள்விகளுக்கு ஏத்தா போல இங்க பெருமாள் பதில் சொல்றார். ஏததுக்கம் பவதி அப்படின்னு பாஷ்யக்காரர் யாக தானாதிஷு ஆராத்தியதையா பிரதீயமானானாம் தேவாதீனாம் கர்ம கர்த்துகு போக்துகு தவச்ச மதீயதையா மத் சங்கல்பாயத்த ஸ்வரூபஸ்திதி பிரவருத்திதயாச்ச மய்யேவ பரமசேஷினி பரம கர்த்தரி ஸ்வாம் ச கர்த்தாரம் போக்தாரம் ஆராதகம் ஆராத்யஞ்ச தேவதா ஜாதம் ஆராதனஞ்ச கிரியா ஜாதம் சர்வம் சமர்ப்பய தவ தன் நியாமியதா பூர்வகம் மச்சேஷதைக ரசதாம் ஆராத்யாதேஹே ஆராத்யாதேஷ்ச ஏதத் ஸ்வபாவ கர்ப்பதாம் அத்தியர்த்த பிரீத்தியுக்தா அனுசந்தஸ்வ இதி. இப்படி ஆராதனம் பண்ணுன்றத பெருமாள் இந்த இடத்துல சொல்றார். அது எப்படின்னா ஏததுக்தம் பவதி யாக தானாதிஷு, யாகங்கள் தானங்கள் இது எல்லாத்திலையுமே கூட. ஏன்னா இந்த கேள்வி எப்பொழுதுமே வரும். கர்த்திருவம் போக்திருத்தம் இதெல்லாமே பரமாத்மாதீனம் அப்படின்னு சொல்லிட்டாள். கார்த்தாலகோ சொன்னேன், ஸ்ரீபாஷ்யத்திலே கூட கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத் அப்படின்னு கர்த்திரு அதிகரணம் இருக்கு. கர்த்திருவம் ஜீவனுக்கு, கர்த்திருவம்
போக்திருத்துவம் இதெல்லாமே ஜீவனுக்குத்தான் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்தந்த யாகங்கள்ல பார்த்தால் இந்திரன் முதலான தேவதைகள் ஆராதிக்கப்படுகிறார்கள். இப்போ தேவதைகளுக்குள்ள இருக்கக்கூடியதான இந்திரன், வருணன், பிரஜாபதி, அக்னி இத மாதிரியான பேதங்கள் இருக்கு இல்லையா? அந்த தேவதைகளுக்குள்ள இருக்கக்கூடியதான பேதங்கள் எல்லாமே சங்கர்ஷண காண்டத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. தேவதா காண்டம் அப்படின்னு ஒரு காண்டம், அதாவது கர்ம காண்டம், பிரம்ம காண்டம், சங்கர்ஷண காண்டம், தேவதா காண்டம்னு இருக்கு. கர்ம காண்டம் 12 அத்தியாயங்கள், தேவதா காண்டம் அப்படின்றது 4 அத்தியாயம். பிரம்ம சகானா பிரம்ம காண்டம் அப்படின்றது 4 அத்தியாயம். இப்படி 20 அத்தியாயங்கள் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஆரம்பத்திலேயே நாம படிச்சிருக்கோம். விம்சதி அத்தியாயங்கள் அப்படின்னு 20 அத்தியாயங்களையும் சொல்றார் பாஷ்யக்காரர் அந்த இடத்துல. அந்த தேவதா காண்டத்துல இந்த தேவதைகளுடைய பேதங்கள் எல்லாமே தெளிவா காட்டப்பட்டிருக்கு. இப்போ தேவதைகளுடைய பேதங்கள், இந்த பேதங்கள்லாம் வச்சுட்டு பார்க்கும் பொழுது ஜீவனுக்கு கர்த்திருவம், போக்திருத்துவம் எல்லாமே சம்பவிக்கிறது. எப்படி அப்படின்னா, இப்போ எந்தெந்த தேவதைய உத்தேசித்து அவன் யாகங்களை பண்றானோ அந்தந்த தேவதைகள் அதற்கு ஏற்றாற்போல் அவனுக்கு பலன் கொடுக்கிறார்கள். இப்போ ஜீவனை இந்திரனை உத்தேசித்து ஒரு ஜீவன் யாகம் பண்றான், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பலனை பெறுகிறான். அக்னியை உத்தேசித்து யாகம் பண்றான், வருணனை உத்தேசித்து யாகம் பண்றான், அதற்கு ஏற்றாற்போல் பலன் பெறுகிறான். இப்போ பலன்ல தேவதையினுடைய பேதத்தின் மூலமாக பலத்திலையும் பேதம் தெரிகிறது. நீங்க என்ன சொன்னீங்கோ, எல்லாமே கர்த்திருவம், போக்திருத்துவம் எல்லாமே பரமாத்மா அதீனம் அப்படின்னு சொல்லிட்டா எப்படி இந்த பலத்துல பேதங்கள்லாம் ஏற்படுறது? எப்படி அது? இப்போ எல்லாமே பரமாத்மா அதீனம் அப்படின்னா இந்திரன் இந்த ஜீவனால ஆராதிக்கப்படுகின்றான். இப்போ ஸ்ரீகாந்தால இந்திரன் ஆராதிக்கப்படுகின்றான். அந்த ஆராதனத்திற்கு ஏற்றாற் போல அவன் பிரீத்தி அடைந்து ஸ்ரீகாந்த் பலத்தை கொடுக்கிறான், ஸ்ரீகாந்துக்கு ஒரு பலனை கொடுக்கிறான். இப்ப ஸ்ரீனிவாசன் இருக்கான், ஸ்ரீனிவாசன் ஒரு தேவதையை உத்தேசித்து யாகம் பண்றான், அந்த தேவதை அவனுக்கு பலன் கொடுக்கின்றான். அப்போ எப்படி இது? இப்படி பேதங்கள்லாம் இருக்கும்போது தனித்தனியாக ஆராத்தியத்துவம் அப்படின்றது தேவதைகளை உத்தேசித்து பண்ணக்கூடிய யாகங்கள் மூலமாக ஒவ்வொரு தேவதைக்கும் தனித்தனியாக ஆராத்தியத்துவம் இருக்கும் பொழுது நீங்க எப்படி சுவாமி இந்த மாதிரி சொல்றேளே, எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றேளே அப்படின்னு கேட்டால், எல்லாத்தையும் எம்பெருமான் திருவடி வாரத்துல அனுசந்தானம் பண்றதுன்றது ஒரு பிராந்தி தானே. அது ஒரு விதமான பிராந்தி. இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்வதுதான் பிராந்தி. அது ஒரு பிராந்தி தானே. இப்படி சொல்லலாமா? சாதாரணமா பார்த்தால் யாரை உத்தேசித்து என்ன பலனுக்காக யாகம் பண்ணப்படுகிறதோ அந்த பலனை அவன் கொடுக்கின்றான். இந்திரன் கொடுக்கக்கூடிய பலன் வேற, வருணன் கொடுக்கக்கூடிய பலன் வேற, அக்னி கொடுக்கக்கூடிய பலன் வேற. அப்படி இருக்கும்பொழுது எப்படி நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் அதற்கு பதில் சொல்றார். ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் எம்பெருமான் திருவடி வாரத்துல சமர்ப்பிக்க முடியாது. கர்த்திருவம், போக்திருத்துவம், ஆராத்தியத்துவம் இதெல்லாமே எம்பெருமானுக்கே பொருந்தும். நீ எந்த தேவதையை உத்தேசித்து எந்த கர்மாக்களை பண்ணாலும் அது எம்பெருமான் திருவடி வாரத்திலே சென்று அடையும். ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஆகாஷாத் பதித்தம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி அப்படின்னு ஒண்ணு சொல்றேல, அது எப்படி பொருந்தும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் அதுக்கு பதில் சொல்றார் இந்த இடத்துல, ஏததுக்தம் பவதி யாகதானாதிஷு ஆராத்தியதையா பிரதீயமானானாம் தேவாதீனாம். எனக்கு ஒரு
சம்சயம் சுவாமி. கேளுங்கோ. அப் அந்த முழுமுதற் கடவுள்னு சொல்லிட்டு எல்லா எல்லா இதுலயும் ஃபர்ஸ்ட் பிள்ளையார வந்து ஏன் சுவாமி ஆராதிக்கணும்? இப்போ அது சைவாகமங்கள்ல நாம ஒத்துக்கல அது. இது ஓ. அவுட் ஆஃப் கொஸ்டின் சொல்றேன் நான். இருந்தாலும் சைவாகமங்கள்ல ஆ, பார்த்தால் ஆ, விநாயகர் தான் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கா. அதாவது ஆ, கானாபத்தியம் அப்படின்னு ஒரு சமயம் இருக்கு. அந்த சரிங்க சுவாமி. கானாபத்திய சமயத்துல பார்த்தால், அதான் அரு சமயம் இல்லையா தமிழ்ல, அந்த அரு சமயத்துல ஆமாங்க சுவாமி. கானாபத்தியம் ஒண்ணு. அவர்கள் ஆ, விநாயகர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சரி. கானாபத்தியத்தினுடைய ஒரு ஃபாலோயர்ஸ் நாலா பக்கம் சேர்ந்து என்ன பண்ணிட்டா, அவ கொஞ்சம் ஆ, கொஞ்சமா அப்படியே சைவர்கள், அத்வைதிகள் அந்த மாதிரி வந்து எல்லாருமே கடைசியில முழு முதற் கடவுள் விநாயகர் அப்படின்னு ஒத்துண்டா. அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த ஆ. இடத்துலயுமே ஆனா வைணவர்கள் ஆனா அப்படி சொல்லல. பெருமாள் கோவில்ல கூட வந்து பிள்ளையார் இருக்கு சுவாமி. அது ஏன் சுவாமி? அது அதெல்லாம் அந்த அந்த எனக்கு அது விசாரங்கள் இல்ல. அது எப்படி வந்ததுன்னா அடி ஆ, எனக்கு தெரியல. தும்பிக்கை தெரியல. ஆழ்வார் அப்படின்னு வந்து ஒரு ஆ, சன்னதி வச்சு எங்க கோவில்லயே இருக்கு. ஆ, மதுராந்தகத்துல இல்ல, ஆ. காஞ்சிபுரத்திலேயே எனக்கு அது இருக்கிற ரொம்ப நாளா மாதிரி. எனக்கு டவுட் சுவாமி. ஆ, ஆ, அது எப்படி வந்ததுன்னா எனக்கு தெரியல. அது எப்ப யார் வச்சான்னு தெரியல. ஆ, அந்த ராஜாக்கள் யாராவது ஆ. வச்சிருக்கலாம். அது தும்பிக்கை எப்படின்னா எனக்கு சரிங்க தெரியல. சுவாமி. ஆழ்வார் அதான் தும்பிக்கை தும்பிக்கை. ஆழ்வார் ஆ, அப்படின்னு தும்பிக்கை வைக்கிறா. ஆழ்வார். அப்படியே அது இருக்கா? எப்படின்னா எனக்கு ஆ, தெரியல. இப்போ மதுராந்தகத்துல சரிங்க அந்த சுவாமி. மாதிரி இல்ல. அஹ், ஆ, பல கோவில்கள்ல இல்ல. ஆனால் பிரசித்தமா ஆ. இருக்கக்கூடிய ஒரு சில கோவில்கள்ல இருக்கு. அது இந்த காஞ்சிபுரத்துல இருக்கு. இருக்கு சுவாமி. நான் பார்த்திருக்கேன். நான் பார்த்திருக்கேன். காஞ்சிபுரத்துல இருக்கு. ஆனா ஆ, எப்படி யாரு எப்போ எங்க பிரதிஷ்டை பண்ணாலாம் தெரியல. அதெல்லாம் ஆனா அது திருமண தெரியல. ஸ்ரீ ஆ, இருப்பா. திருமண ஸ்ரீ அதெல்லாம் அதெல்லாம் சர்மத்து. சரி. நம்ம கோவில்ல இருந்தா நம்ம திருமணம் தான் போடுவோம் இல்லையா? அதெல்லாம் வாஸ்துவம். ஆனா எப்போ வந்தாலும் தெரியல. அது எப்படி எல்லாமே ஒரு தெரியல. சில காலத்துல ஆரோபணம் ஆனதுதான் எல்லாமே. சரி சுவாமி. யாரோ ஒரு ராஜாவுடைய மனைவி இந்த விக்கிரகத்தை ஸ்தாபனம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை சொல்லியிருப்பாங்களா? கேட்டு அதை ஓகே. கேட்டுண்டு ராஜா வந்து அந்த விக்கிரகத்தை ஸ்தாபனம் பண்ணி இருக்கலாம். பண்ணியிருக்காங்களா? ஆ, பின்னாடி வந்தவா அதை எடுக்க வேண்டாம், தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு வெய்யி அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது. அது உள்ளெல்லாம் போகாம இருக்கிற விஸ்வரூபம் சொல்லி வரைக்கும் நல்லது. சொல்றாங்க. இல்ல அது உள்ளெல்லாம் போகாம இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. இன்னொருத்தருடைய நம்பிக்கையை சரி. நமக்கு எடுக்க வேண்டாம். ஏன் சுவாமி? அடியா இப்போ ஆராத்தியதையா பிரதீயமானானாம் தேவாதீனாம் கர்ம கர்த்துகு போக்துகு தவச்சம் அதீயதையா. இப்போ எல்லா விதமான யாகம், தானம் முதலான வைதிக கர்மாக்கள், இந்த வைதிக கர்மாக்கள்ல ஆராதிக்கப்படக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் யாரு? இப்போ இது கேள்வி. வைதிக கர்மாக்கள்ல ஆராதிக்கக்கூடியவன், ஆராதனம் நாமோ பண்றோம். கார்த்தாலதான் இந்திர பிராணாதிகரணம் வாசிச்சோம் நம்ம. அப்போ இந்த கர்மாக்களின் மூலமாக ஆராதிக்கப்படக்கூடியவர்கள் யாருன்னு பார்க்கும்பொழுது வேத வாக்கியம்னு சொல்றது, வேத வாக்கியங்கள் தேவர்கள் தான் ஆராதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றது. அந்த யாகம், தானம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த சேத்தனன் இருக்கானே அர்ஜுனன், அவனும் எம்பெருமானை சேர்ந்தவன், எம்பெருமானுக்கு அதீனமாக இருக்கக்கூடியவன், அதாவது அதீனமான ஒரு சொரூப ஸ்திதி பிரவருத்திகளை உடையவராக இருக்கக்கூடியவன் அப்படின்னு இருக்கும் பொழுது வேத வாக்கியங்கள்ல சொல்லப்பட்டபடி தேவர்களை உத்தேசித்து யாகம் பண்ணாலும் தேவர்கள் யாருக்கு அதீனமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பரமாத்மாவிற்கு அதீனமாக இருக்கிறார்கள். இப்ப எப்படி பரமாத்மாவிற்கு அதீனமாக தேவர்கள் எல்லோரும் இருக்கிறார்களோ அதே மாதிரி அர்ஜுனனும் பரமாத்மாவிற்கு அதீனமாகத்தான் இருக்கான். அப்போ பரமசுவாமியா இருக்கக்கூடியவன், பிரதம கர்த்தாவாக இருக்கக்கூடியவன், இது எல்லாம் யாரு அப்படின்றத பார்த்தால் சாட்சாத்து கர்த்தாவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். இப்போ நாம தேவதையை உத்தேசித்து யாகம் பண்றோம். அந்த தேவதைக்கு அந்த பலனை அளிக்கக்கூடிய சக்தியை கொடுத்தவன் பரமாத்மா. தேவதைகளுக்கென்று தனியா சக்தி கிடையாது.
தேவதோத்தேசேன திரவிய தியாகா யாகா. இப்போ மீமாம்சகர்கள் என்ன சொல்றார், பலப்பிரதாத்தா அந்தந்த தேவதைன்னு சொல்றார். ஆனால் நம் சாஸ்திரப்படி பார்த்தால், வேதாந்த சாஸ்திரப்படி பார்த்தால், சர்வசியாபி பலப்பிரதாத்திருத்வம், சர்வசிய கர்மணா பலப்பிரதாத்திருத்வம், எல்லா விதமான கர்மாக்களுக்கும் பலப்பிரதாத்தாவாக இருக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டால் சாட்சாத் பரமாத்மா தான் பலப்பிரதாத்தா அப்படின்றது தெரியும். எல்லா கர்மாக்களுக்கும் பலப்பிரதாத்தாவா இருக்கக்கூடியவன். அப்போ இந்த வேத வாக்கியங்கள், வேதாந்த வாக்கியங்களின் அடிப்படையில பார்த்தால் அந்த பலனை அளிக்கக்கூடியதான இந்திராதிகளுக்கும் ஆராதனாக இருக்கக்கூடியவன், அதாவது ஆராதன பூதனாக இருக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டால் சாட்சாத்து பெருமாள் அப்படின்னு தெரியாது. அப்போ அந்த தேவதைகளை உத்தேசித்து பண்ணக்கூடியதான ஆராதனம் எல்லாமே பெருமாளிடத்துல சேரும் பொழுது ஆராத்தியனான பெருமாள், அந்த கிரியைகளின் மூலமாக ஆராத்தியனாக இருக்கக்கூடிய பெருமாள் எல்லா விதமான கர்மாக்களையும் ஏற்றுக்கொள்கிறான். அப்போ எல்லா விதமான கர்மாக்களையும் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே அவன் அதீனமாக இருக்கின்றது. அப்படின்னா அந்த கர்மாக்களுக்கு செய்யக்கூடியவன், அந்த கர்மாக்களினாலே பலனை பெறக்கூடியவன் யாராக இருந்தாலும் எம்பெருமானுக்கு அதீனம் அப்படின்றது ஸ்பஷ்டமாவே தெரிகிறது. இந்த கர்த்திரு அதிகரணம், பராயத்தாதிகரணம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல கூட கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத்துன்னு கர்த்திரு அதிகரணம், அந்த கர்த்திரு அதிகரணத்துல கர்த்திருவமானது ஜீவனுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு பராயத்தாதிகரணத்துல இந்த கர்த்திருவமானது பரமாத்மாதீனம் அப்படின்றத ஸ்பஷ்டமா சொன்னோம். இதம் ச கர்த்திருவம் கஸ்ய அதீனம் அப்படின்னு கேட்டால் இந்த கர்த்திருவமானது ஜீவனுக்கு அதீனம் கிடையாது, இந்த கர்த்திருவம் என்பது பரமாத்மாவினுடைய அதீனம் அப்படின்றத ஸ்பஷ்டமாகவே சொன்னோம். ஆகையினால கர்த்திருவம் பரமாத்மாதீனம் தான் அப்படின்றது தெரியறது. இந்த இடத்துல ஜீவன் கர்த்தாவாக இருந்தாலும் கூட எம்பெருமானே பரமகர்த்தாவாக இருக்கான். பரமகர்த்தா சர்வசிய காரயித்ருத்வம், எல்லாவற்றையும் செய்து வைத்தல் அப்படின்றது பெருமாளுக்கு தான் பொருந்துமே தவிர ஜீவனுக்கு கர்த்திருவம் இருந்தாலும் அவன் அதீனம் தான். அதுவும் ஆராத்தியதையா பிரதீயமானானாம் தேவாதீனாம் கர்ம கர்த்துகு போக்துகு தவச்ச. ஆராத்தியனா இருக்கக்கூடியதான தேவதைகள் எத்தனையோ ஆராதனங்கள் செய்கிறார்கள். அந்த ஆராதனங்கள் எல்லாவற்றிற்குமே ஆராத்தியனாக இருக்கக்கூடியவன் சாட்சாத் பகவான். தவச்ச உனக்கும் சேர்த்து பகவான். மதியத்தையா, மதியத்தையானா என்னுடைய அதீனத்தில் இருக்கக்கூடியவர்கள். மத்சங்கல்பாயத்த ஸ்வரூபஸ்திதி பிரவருத்திதையா, என்னுடைய சங்கல்பத்தினாலே ஸ்வரூபம் ஸ்திதி, அதாவது என் ஸ்வரூபத்திற்கு தகுந்தபடியான சங்கல்ப ஸ்திதி பிரவருத்திகளை, என் சங்கல்பத்திற்கு அனுகுணமான ஸ்திதி பிரவருத்திகளை உடையவர்கள். ஸ்திதி இருப்பு, பிரவருத்தி காரியங்கள், இதை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரு? அந்த தேவதைகளும் சரி, நீயும் சரி. மையேவ பரமசேஷினி பரம கர்த்தரி, நான் தான் உங்க எல்லாருக்கும் சேஷி, நீங்கள் எல்லோருமே சேஷபூதர்களாக இருக்கக்கூடியவர்கள். பரம கர்த்தரி, நான் தான் முழு முதற் கர்த்தாவாக இருக்கக்கூடியவன். நீங்க எல்லாரும் உங்க காரியத்துக்கு கர்த்தா கிடையாது, நான் தான் கர்த்தா எல்லாத்துக்குமே. சுவாம்ச கர்த்தாரம் போக்தாரம் ஆராதகம் ஆராத்தியஞ்ச தேவதா ஜாத்தம், உன்னையும் கர்த்தாவாக போக்தாவாக தேவதைகளை ஆராதிக்க கூடியவனாக பண்ணக்கூடியவன் நான் தான். அந்த தேவதைகளை ஆராத்திய பூதர்களாக ஆக்கினவனும் நான் தான். ஆராதனஞ்ச கிரியா ஜாத்தம், அந்த ஆராதன ரூப கிரியையாக இருக்கக்கூடியவனும் நான் தான். அந்த ஆராதன ரூப கிரியையும் நான் தான். ஆராதிக்க கூடிய நீயும் நான் தான். உன் ஆராதனத்தினால பிரீத்தியை அடைந்த தேவதைகளும் நான் தான். எல்லாமே என்னிடத்துலதான் வந்து சேர்றது. சர்வம் சமர்ப்பிய, எல்லாத்தையும் என்னிடத்துல சமர்ப்பிச்சுட்டு தவ
உன்னுடையதான மண் நியாமியதா பூர்வகம், என்னுடைய நியமனத்திற்கு கட்டுப்பட்டு, நீ வேற எதுவும் பண்ணக்கூடாது, என் நியமனத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். மத் சேஷதைக ரசதாம், என்னுடைய சேஷபூதன் நீ, உனக்கு நான் சேஷியாக இருக்கிறேன், என்னுடைய சேஷபூதனாக நீ இருக்கிறாய் என்பதை தாம் ஆராத்யாதேகே, என்ன நீ அப்படி ஆராதனம் செய்து கொண்டு, ஏதத் ஸ்வபாவ கர்ப்பதாம், இந்த ஸ்வபாவத்தை விட்டு விடாமல், அத்தியர்த்த பிரீத்தி யுக்தா அனுசந்தஸ்வ, எனக்கு என்னிடத்துல பிரீத்தி உள்ளவனாக நீ இந்த காரியத்தை எப்பொழுதுமே அனுசந்தானம் செய்வாயாக. அப்ப நீ பண்ணக்கூடிய எல்லா காரியங்களையும் என்னிடத்துல அர்ப்பணித்து விட்டு செய்ய வேண்டிய காரியங்களை விடாமல் செய்வாயாக. இது அடியேன் 27வது ஸ்லோகம். அடியேன் ஒரு சம்சயம் இதுல. நானே பரமகர்த்தா, நானே போக்தா, நானே ஆராத்தியம் அப்படின்னு சொல்றச்ச, அப்புறம் எதுக்கு மண் நியாமியதா பூர்வகம் இதுல? அது எப்படி? நான் இப்போ ஆ. இல்ல, கர்த்தா நான் தான், ஆ. உன்னை காரியம் பண்ண வைக்கிறேன் நான். மண் நியாமம், என்னுடைய நியந்திரத்துவத்துக்கு கட்டுப்பட்டு நீ இயங்குற. அடியேன் புரியுறதா? நான் தான் கர்த்தா. நான் தான் அதாவது பெருமாள் ஆ, சொல்றாரு, உன் நான் தான் உன் மூலமா பரமகர்த்தா. உன் மூலமா நான் கர்த்தாவா இருக்கேன். நியாமம் எங்க வந்தது? அதுல எப்படி அது நியாமம்? புரியலையே. ஒண்ணு உன் மூலமா நான் கர்த்தாவா இருக்கேன், உன் மூலமா நான் கர்த்தாவா இருக்கேன். ஓகே, நீ ஒரு கருவி, அதுதான். ஆமா, நீ என் நியமனத்துக்கு கட்டுப்பட்டவன், நீ கர்த்தா நான் தான். நான் அப்ப போய் வந்து சாப்பிடுன்னா சாப்பிடுறேன். செய்யறவன், அப்போ செய்யறவன் நான், அனுபவிக்கணும் நான், அதனுடைய எல்லாமே பலனை நான் இது தான். பண்றது நான் தான். எல்லாமே நான் அடியேன் தான். வந்து ஒரு பொம்மை மாதிரி இருப்ப, அதாவது நீ அடியேன். ஒன்றிய இன்ஸ்ட்ருமெண்ட். அவன் சங்கல்பிக்கல, அவன் சக்தி தந்தான நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமா, அதனாலதான் அவன் தான் எல்லாத்தையும் பண்றான், அவன் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அவன் அவன் அதான் அவன் நாம ஒரு கருவின்னு இப்ப உபயோகப்படுத்தின ஒரு வார்த்தை, அவன் ஆட்டி வைக்கிறான், அந்த ஆட்டி வைக்கிறதுக்கு ஏத்தா போல நம்ம கருவியா செயல்படுறோம். கருவி. ஓகே, அடியே. சுபாசுப பலரேவம் மோக்ஷசே கர்ம பந்தனை சந்நியாசயோக யுக்தாத்மா விமுக்தோ மாமுபைஷ்யசி. சுபாசுப பலைரேவம் மோக்ஷ்யசே கர்ம பந்தனை சந்நியாசயோக யுக்தாத்மா விமுக்தோ மாமுபைஷ்யசி. ஏவம், இந்த மாதிரி சந்நியாச யோக யுக்தாத்மா, சந்நியாச யோகம்னா சமயக் சமயக் நியாசம், சந்நியாசம் எல்லாத்தையுமே சர்வ கர்மாக்களையும் எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்கிறதுன்ற ஒரு அனுசந்தானம். அந்த அனுசந்தானத்தை செய்யக்கூடியவர்கள் எந்த பலனும் எந்த கர்மாவும் நான் பண்ணல, எல்லா கர்மா பலன் எல்லாம் பெருமாளுக்கு, பெருமாள் தான் எல்லாத்தையும் நடத்திக்கிறான். சுப பலைகி, அது சுபமான பலனா இருக்கட்டும் அல்லது அசுபமான பலனா இருக்கட்டும், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், பெருமாளுக்கு என் மேல ஏதோ கோபம், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், பெருமாளுடைய பிரீத்தி. கர்ம பந்தைகி, புண்ணிய பாபங்கள் அப்படின்ற கர்மாக்கள்ல அவைகள் என்ன செய்கின்றனவோ அதற்கு கட்டுப்பட்டு அந்த கர்மாக்கள் எம்பெருமான சேவித்து அந்த கர்மாக்களிலிருந்து மோக்ஷியசே விடுபட்டு, விமுக்தா அதிலிருந்து விடுபட்ட பிறகு மாமுபைஷி என்னை அடைவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? பத்த ஜீவனா இருக்கும்போது எல்லா விதமான கர்மாக்களையும் நீ பண்ணிதான் ஆகணும். அந்த கர்மாக்களை பண்ணும் பொழுது அதனுடைய பலன்களை என்னிடத்துல சமர்ப்பிச்சுட்டு நீ ஹாயா கர்மா பண்ணு போறோம். இந்த புண்ணிய பாப ரூப கர்மாக்களை கண்டு நீ பயப்படாத. பாபம் பலனை கொடுக்கும் பொழுது நீ அசுப கர்மாக்கள் கஷ்டப்படுவ, புண்ணியன் பலனை கொடுக்கும் பொழுது நீ சந்தோஷமா இருப்ப. அப்படி சுகதுக்கங்களை அனுபவிச்சுட்டு இந்த புண்ணிய பாப ரூப கர்மாக்கள்ல இருந்து விடுபட்டு அதுல இருந்து விமுக்தா வெளிவந்த பிறகு மாம் உபைஷ்யசி என்ன வந்து நீ அடைவாயாக அப்படின்னு சொல்லிடுறார். ஏவம் சந்நியாசாக்கிய யோக யுக்தாத்மனா ஆத்மானம் மச்சேஷதா
மண் நியாமியதைக ரசம், மண் நியாமியதா ஏகரசம், ஏவம் இந்த மாதிரி சந்நியாசாக்கிய யோக யுக்தாத்மன, சந்நியாசாக்கிய யோக யுக்தாத்மனா, சந்நியாசம் அதாவது எல்லா விதமான கர்மாக்களையும் பெருமாளிடத்திலே சமர்ப்பித்தல் என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஆத்மானம் மச்சேஷதா, தானாகவே நான் எம்பெருமானுக்கு சேஷபூதன் என்கின்றதான ஒரு எண்ணம். மண் நியாமியதைக ரசம், நான் எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு கட்டுப்பட்டவன், எம்பெருமானுடைய ஆளுகைக்கு உட்பட்டவன் என்கின்ற ஒரே எண்ணத்தோட கர்மச்ச சர்வம், சர்வம் ச கர்ம, எல்லா விதமான கர்மாக்களையும் மத ஆராதனம் அனுசந்ததானா, எல்லா கர்மாக்களுமே எம்பெருமானுடைய ஆராதனம், எம்பெருமானுடைய ஆராதனத்திற்காகத்தான் எல்லா விதமான கர்மாக்களும் இருக்கின்றன. நாம கார்த்தால எழுந்துக்கிறதுல இருந்து நாம ராத்திரி தூங்குற வரைக்கும். ஆன்மீகம் வாசிச்சவாளுக்கு தெரியும், இல்லைன்னா ஆன்மீகம் அதாவது புருஷால் ஆன்மீகத்தை வாசிக்கும் பொழுது தெரியும். அந்த கார்த்தால எழுந்துக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி தூங்குற பர்யந்தம் இருக்கக்கூடியதான கர்மாக்கள், பர்யங்காசனம் பர்யந்தம் எப்படிப்பட்டதான கர்மாக்கள் எம்பெருமானுடைய ஆராதன ரூபங்கள் அப்படின்றது ஸ்பஷ்டமாகவே அதுல சொல்லியிருப்பார். கர்மச்ச சர்வம் மத ஆராதனம் அனுசந்ததானஹா, லௌகிகம் வைதிகஞ்ச கர்ம குர்வன், லௌகிகமான கர்மாக்கள் வைதிகமான கர்மாக்கள் அதை செய்து கொண்டு சுபாசுப பலைகி அனந்தைகி, சுபமான பலன்கள் அசுபமான பலன்கள் இது எல்லாவற்றுமே பிராச்சீன கர்மாக்கியைகி, நம்மளுடைய முன் வினை முன்னாடி செய்ததான கர்மாக்கள், அந்த கர்மாக்கள்னால பந்தனைகி அதுல கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டு மத் பிராப்தி விரோதிபிகி, என்னை அடைவதற்கு தடங்களாக இருக்கக்கூடியதான கர்மாக்களினால் சர்வைகி மோக்ஷியசே, எல்லா விதமான கர்மாக்களிலிருந்தும் விடுபடுவாய். என்ன அர்த்தம்? உனக்குன்னு எதுவும் பண்ணிக்காம எல்லாமே எம்பெருமானுடையது அப்படின்ற ஒரு சிந்தனம் இருந்தால் இந்த லௌகிகமான விஷய சுகங்கள்ல ஈடுபாடு அப்படின்றது இருக்காது. என்னுடையது தொலைஞ்சு போச்சே, என்னுடையது இழந்துட்டனே அப்படின்றதெல்லாம் இருக்காது. எதுவா இருந்தாலும் பெருமாள் பார்த்து கொள்வான். ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரியான ஒரு எண்ணம். ஞானிகளுக்கே வரக்கூடிய எண்ணம் தான் பெருமாள் தனியா அர்ஜுனனுக்கு சொல்றார். சாதாரணமா லோகத்துல பத்த ஜீவனுக்கு இந்த எண்ணம் வராது. அப்படி வந்தால் ரொம்ப பெரிய விஷயம், பெரியவாளுக்கே வர்றது அவ்வளவு சிரமமான விஷயம். மகாராஜா இருந்த மாதிரி அடியேன் அந்த மாதிரி அப்படி இருக்கணும். என்னடா அப்படி இருக்கணும். தைஹி விமுக்தா மாமேவ உபைஷ்யசி, அதிலிருந்து விடுபட்டவனாக மாமேவ உபைஷ்யசி, என்னையே வந்து அடைவாயாக, எப்படியும் என்னை வந்து அடைவாய் அப்படின்னு 28 ஸ்லோகத்துல சொல்றார். இதுக்கு மேல நாம வந்து நாளைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்ப்போம் அடுத்த ஸ்லோகங்களை. இதோட இந்த காலக்ஷேபத்தை பூர்த்தி பண்ணிக்கிற நாளைக்கு சாயங்காலம் இதே 5 மணிக்கு சில்லறை ரகசியம் பார்க்கலாம். ராத்திரியில வேண்டாம். 3 நாள் கீதா பாஷ்யம், 3 நாள் சில்லறை ரகசியம் சாயங்காலமே வச்சுட்டு பூர்த்தி பண்ணிடலாம். கார்த்தால ஒரு கிளாஸ், சாயங்காலம் ஒரு கிளாஸ். இந்த லீவு ஃபுல்லா இப்படியே பூர்த்தி பண்ணலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன் சுவாமி ஒரு சின்ன